அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய போராளி அண்ணன் பசுபதி பாண்டியர் வீடியோ தான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விபிஎன் ஆன் பண்ணணும். விபிஎன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லட்டா கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கடைசி இருக்க எடிட்டிங் அந்த இதை டெலீட் பண்ணி விட்ருவோம். அந்த இமேஜை நம்ம டைமிங் நம்மளுக்கு 4 செகண்டு 3 செகண்டு உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 4 செகண்டில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபார்மெட்டு நம்ம மாற்றிக்கலாம். வீடியோ ஃபார்மெட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு அந்த ரெட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருந்தா எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை இது எனக்கு ஏற்ற மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன். இது நம்மளுக்கு கீழே வர்ற மாதிரி, இதுக்குள்ளே 2 ஃபோட்டோ வர்ற மாதிரி. அதனால் இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, அது இந்த பசங்க நிற்கிற ஃபோட்டோ, இதை கொஞ்சம் கம்மி பண்ணி சைடில் வச்சுட்டு அண்ணன் பசுபதி பாண்டியர் ஃபோட்டோ இப்போ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டைமிங் நம்ம இப்போ கரெக்டாக வைக்கணும். நான் அந்த முன்னாடி பேக்ரவுண்ட் 4 செகண்ட் இருக்குனால இருக்கிற 3 ஃபோட்டோவும் நம்ம டைமிங் 4 செகண்ட் வச்சுக்கலாம். கரெக்டாக 4 செகண்ட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த 3 ஃபோட்டோவில் எது முன்னாடி இருக்கணும் எது பின்னாடி இருக்கணும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல லேயர்னு ஒரு கீழே அந்த இதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயருக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் எனக்கு ஃப்ரெண்டில் வேணுனால அதை 3 வச்சா அது முன்னாடி வந்துடும். இப்போ அண்ணன் ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த பசங்க ஃபோட்டோவையும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த இது பேக்ரவுண்டு கரெக்டாக வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவும் ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபோட்டோ அண்ணன் ஃபோட்டோ ஆட் பண்ணி அதை அந்த பசங்களுக்கு பின்னாடி கூட வைப்போம். ஏன்னா நம்ம வீடியோவுக்கு எதுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எனக்கு அது பேக்கில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பசங்க ஃபோட்டோ அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி வைக்கணும். அதனால் அவங்க பசுபதி அண்ணனை பார்க்குற மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அண்ணன் ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது ஃபுல்லாக தெரிஞ்சு நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு எது பிடிக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதை 4 செகண்டுக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த சின்ன பசங்க ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு அந்த பசங்க இமேஜை கிளிக் பண்ணோன்னே மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் கேட்கும். இப்போ 2 கார்னர்லேயும் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அப்படியே அந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு சவுண்டுன்னு கொடுத்துருவோம். அந்த அப்ளிகேஷன் போய்ட்டு ஃபைலுக்குள்ளே போகணும்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பாட்டெல்லாம் வரும். அதில் நம்மளுக்கு எந்த பாட்டு வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு அது ப்ளஸ்ஸும் இல்லாமல் அதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துடும். வந்தோடனே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும் என்னதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். நம்ம குரோமில் போய் நம்ம மூவி, அது என்ன மூவியோ அந்த மூவி நேமு, நம்மளுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை சர்ச் பண்ணால் அதை ஓப்பன் ஆகிடும். உள்ளே போனவங்க நிறையா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதை ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு அந்த லைன் எங்கே இருக்கோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கேப்கட் ஆப்பில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேப்கட் ஆப்புக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்கும், அதில் போய்ட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டாக இந்த இடத்துல ஒவ்வொரு லைன் முடியுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடத்துல ஒவ்வொரு கட்டு அந்த லைனை டச் பண்ணோன்னே கீழே கிளிப்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணால் 2 கட் ஆயிரும் கரெக்டாக அந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கீழே எடுத்து வச்சிடலாம்.
1 2 3 இது வந்து 4வது அப்படியே அது கீழே வரும். அது கீழே வந்துட்டு கடைசி அந்த 4வது இருக்குல்ல, அது கரெக்டாக எங்கனுக்குள்ளே முடியுதோ அது முடிகிற இடத்துல வந்து இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் கரெக்டாக. அது கரெக்டாக எங்கனுக்குள்ளே முடியும் வச்சு அப்படியே ரைட் சைடு இதுதான் அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிறதும் அதுவும் ஃபுல்லாக வந்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா லைனும் எல்லா வார்த்தையும் ஒரே நேரத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு லைனாக கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான லைனை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா அதே மாதிரி எல்லா இதுலையுமே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான லைனை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எல்லா லெட்டருக்கும் எஃபெக்ட் கொடுக்கணும். அது கீழே வந்து ஸ்டைலுன்னு ஒரு இது இருக்கும். வந்து ஃபாண்டு வச்சுக்கணும். தமிழ் டெக்ஸ்ட்டு ஃபாண்டுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபாண்டு பிடிக்கும் அந்த ஃபாண்டு உங்களுக்கு என்ன ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். 2வது அது எந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக வச்சுக்கணும் அந்த லெட்டரு. எனக்கு வந்து டாப்பில் இருந்தால் ஓகே, அதனால் நான் அதை டாப்பில் வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஃபாண்டு ஓகே வச்சுட்டு அப்புறம் எஃபெக்ட்டு நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். கலரு ஒயிட்டு ரெட்டு எல்லாமே இருக்கும். நான் வந்து ரெட்டே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அனிமேஷன் கடைசி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஸ்டைலெல்லாம் வச்சுட்டு எந்த இடத்துல வேணும்னு கரெக்டாக அதை செட் பண்ணி வச்சுட்டு அனிமேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஃபாண்டு இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி வரணும் அது வந்து நம்ம ஏற்ற மாதிரி கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம வேணும்னா எந்த டைமிங் வேகமாக வேணுமா மெதுவாக பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணும் எந்த கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வச்சுக்கோங்க. இதே தான் எப்படி பண்ணோமோ அதே தான் ஸ்டைலு எடுத்துன்னு ஸ்டைல் வச்சுட்டு அப்புறம் எஃபெக்ட் மாற்றிட்டு அதே மாதிரி அனிமேஷன் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு அந்த லெட்டர் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து வரணும் எந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக அந்த லெட்டரை பார்த்து வச்சுக்கிட்டு அது இருக்கிற எல்லா லெட்டருக்கும் அப்படி தான். முதல் லைன் வச்சாச்சு ஓகேவா. 2வது அதே இதில் போய்ட்டு 2வது லைன் காப்பி பண்ணி கேப்கட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது முடிகிற இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் வச்சுட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கட்டு நம்மளுக்கு அதே மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு லேயராக கீழே எடுத்து வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுவோம். முன்னாடி பண்ணால் அதே தான். நம்மளுக்கு எஃபெக்ட்டு ஸ்டைலு அனிமேஷன் எல்லாமே இதில் கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துடணும்.
இப்போ வந்துட்டு எல்லாமே ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ தான் முக்கியமானது, அந்த லெட்டர் வந்து பேக்ரவுண்ட் ஆயிடணும். லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் எல்லாத்தையும் ஒபாசிட்டியில் போய்ட்டு குறைச்சிடணும். ஒபாசிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். எனக்கு வந்து அந்த வெள்ளை கலரும் பசுதியார் ஃபோட்டோ வந்து எனக்கு அந்த லெட்டருக்கு மேலே வரணும். அதனால் ஒபாசிட்டிக்கு போய்ட்டு ஒபாசிட்டி ஃபுல்லாக நான் குறைச்சிட்டு அந்த மேலே 1080 வந்து ஃபுல்லாக 60க்கு வச்சுட்டு டவுன்லோட் கொடுத்துருவேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது எடிட் பண்ண அதே இதுக்குள்ளே போயிட்டு லெட்டர் எதுவுமே தேவையில்லை. அதனால் நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டு லெட்டர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம், இருக்கிற எல்லாத்தையுமே. அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆடியோவும் டெலீட் பண்ணிடலாம். ஆடியோ கிளிக் பண்ணி கீழே டெலீட்ன்றிருக்கும், டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒபாசிட்டி கொடுத்தோம்ல, அது சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். இப்போ வந்து அந்த நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணோம்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ வந்து நம்ம ஒபாசிட்டி கம்மி பண்ணுவோம்ல, அண்ணன் பசுதியார் ஃபோட்டோவும் அந்த கீழே பேக்ரவுண்டு வெள்ளை கலர் அதுவும். இப்போ அண்ணன் ஃபோட்டோவை வந்து ஒபாசிட்டி ஃபுல்லாக கூட்டிகிட்டா ஃபுல்லாக வந்துடும். லேயருக்குள்ளே போய்ட்டு அண்ணன் ஃபோட்டோ வந்து 3வது வச்சுக்கணும். ஏன்னா அது வெளியே தெரியணும் கண்டி 3வது வச்சுட்டோமா. இதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் அந்த வெள்ளை கலருக்கு போய்ட்டு ஒபாசிட்டி ஃபுல்லாக கூட்டிகிட்டு பேக்ரவுண்டு 3 லேயரில் 3 வச்சுட்டு ஒபாசிட்டி ஃபுல்லாக கூட்டிகிட்டு இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பார்த்தா இப்போ கரெக்டாக வரும். லெட்டர் பேக்கில் வருதா, இவ்வளோ தான். இதே மாதிரி தான் எல்லா வீடியோ எடிட் பண்ணுறதும் இதே தான். இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு தான் உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதே ஃபார்மெட்டு தான். இதே மாதிரி ஆடியோ செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெக்ஸ்ட்டு வச்சுட்டு இதே மாதிரி ஃபோட்டோ ஒபாசிட்டி குறைச்சிட்டு மறுபடியும் அந்த ஒபாசிட்டி இது பண்ணுறது. வீடியோ புரியலாட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு இமேஜ் வச்சு நம்ம வேணால் இன்னொரு வீடியோ வேணால் போடலாம் தெளிவாக.